அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. நான் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு இருந்தேன். ஆனா பேசினா அது ஒரு சர்ச்சையாகும்னு தெரியும். அதனால நான் பேசாம தவிர்த்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு தைரியமான ஒரு பெண்மணி பிரீத்தி சஞ்சீவ் அக்கா அவங்க இதை பேசிட்டாங்க. கமெண்ட்ல பேசியிருக்காங்க. இல்லை ட்வீட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ட்வீட். ஸோ அதனால இது இப்போ பேச பொருளா இருக்கு. ஐம் சோ ஹாப்பி. தைரியமா நீங்க இந்த விஷயத்தை வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கு என்னோட ரெஸ்பெக்ட் அக்கா. ஓகே, என்ன விஷயம்னா நடிகர் பிரபுதேவா பரதநாட்டியம் ஆடினதுதான். நாட்டியத்தை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு தெரியும். முத்திரையெல்லாம் கரெக்டா பிடிக்கிறாங்களா, அவங்க நிக்கிற விதம் கரெக்டா இருக்கா, அதெல்லாம் புரியும். நிறைய நடன ஆசிரியர்களை நான் ஃபாலோ பண்றேன் இன்ஸ்டாகிராம்ல. நான் ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம். ஏன்னா நான் பரதத்துறை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள். அப்ப எல்லா டான்ஸஸையுமே நான் ஃபாலோ பண்ணி வைப்பேன். அவங்களோட ஆடல் வீடியோ எல்லாம் பொறுத்திருந்து உட்காந்து பார்ப்பேன் நான். அப்படி இருக்கும்போது எனக்கே, அதாவது ரசிகையான எனக்கே அது சரியா ஆடலேன்னு பட்டது. அப்ப ஒரு ஆடல் ஆசிரியர்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த கலையை, இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க ஜெர்மனில எங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது டாய்ச்னு ஒரு கிளாஸ் இருக்கும், ஜெர்மன் கிளாஸ் இருக்கும், ரைட்? நம்ம ஊர்ல தமிழுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு மாதிரி. அப்ப நான் டாய்ச்ல கம்மியான மார்க்ஸ் தான் வாங்குவேன். எங்க டாய்ச் மாஸ்டர் அதை உன்னிப்பா கவனிச்சு மார்க்ஸ் மைனஸ் பண்ணி விடுவார். நாங்க கத்துவோம், டென்ஷன் ஆகும். மோஸ்ட்லி இந்த ஃபாரின் கிட்ஸ் கொஞ்சம் மார்க் கம்மியா வாங்கி விட்டுருவோம். சரி, அதுக்காக எல்லா ஃபாரின் கிட்ஸும் இல்ல, மைக்ரேட் ஆகி வந்தவங்களோட பிள்ளைங்க நிறைய நல்ல மார்க்ஸ் வாங்கணும் இருக்காங்க. ஸ்லைட்லி எனக்கு இந்த பிரச்சனை சின்ன வயசுல இங்க வளராதபடியா. அப்ப நான் ரொம்ப டென்ஷனாக கத்துவேன் அந்த டாய்ச் மாஸ்டர். அப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி, முரக்கன் ஒருத்தி என்கிட்ட சொன்னா, அழகா சொன்னா, அது எனக்கு டங்குன்னு ஆணி அடிச்ச மாதிரி இருந்தா. சொன்னா, அவர் மேல நீ கோவப்பட்டோ கத்தியோ பிரயோஜனம் இல்லை. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், அது அவரோட தாய்மொழி. அவர் ஜெர்மனிஸ்டிக் யூனிவர்சிட்டியில போய் படிச்சு அந்த மொழியை கத்துக்கிட்டு அந்த மொழி மேல ஆர்வத்தோட அந்த மொழியை கற்பிக்கும் ஒரு ஆசிரியரா இருக்காரு. அப்ப அவ்வளோ நேசிக்கக்கூடிய, அந்த மொழியை நேசிக்கக்கூடியவருக்கு நீ தேவையில்லாம சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது கண்டிப்பா கோவரும், மார்க்ஸை கம்மி தான் பண்ணுவாங்க. நாம டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி அவர் எடுத்துக்க மாட்டாரு. அண்டர்ஸ்டாண்ட் தட்னாரு சொன்னாவ. அன்னைக்கு எனக்கு டங்குன்னு ஆணி அடிச்ச மாதிரி எனக்கு இருந்தது அந்த விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு மண்டையில இருக்கு. அதே மாதிரி தான் ஒன்று நீங்க புரிஞ்சுக்கோங்க. பரதநாட்டியம் கத்துக்கிட்டவங்களுக்கும் பரதநாட்டியத்தை கலையை உள்வாங்கி அதை சேவையா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும், அதை அணுவணுமா நேசிச்சு அதுல ஒரு வித தவறும் இல்லாம, சில பத்மா சுப்பிரமணியம் அம்மா மாதிரி ஆளுங்கெல்லாம் கோவில்ல இருக்க சிற்பங்களை போய் பார்த்து அதுல இருக்கக்கூடிய அசைவுகளை எடுத்து பரதநாட்டியத்தில் PhD எல்லாம் கொண்டு வந்தவங்க. அப்ப அவங்க எல்லாம் அதை அணுவணுமா நேசிக்கிறவங்க. அவங்க எல்லாம் பார்த்தா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அப்ப பொதுமக்கள் கேள்வி கேட்க கூடாது. ஓகே, நாங்க வாய மூடிட்டு இருக்கோம். கலையை கத்துக்கிட்டவங்க, கலையை படிப்பிக்கிறவங்க கேள்வி கேட்க கூட நீங்க சொல்லலாமா? அவங்க கேள்வி கேட்டா, ஓகே இந்த டான்ஸ்ல என்ன தவறுன்னு சுட்டி காட்டுன்னு சொல்லுங்க. அவங்க அழகா சுட்டி காட்டுவாங்க. முத்ரா அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, எனர்ஜி லோவா இருந்துச்சு, அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க பதில் கொடுங்க. கேள்வியே கேட்க கூடாது. நீங்க எப்படி சொல்லலாம்? அவங்க இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இவர் இவ்வளவு பெரிய மைக்கேல் ஜாக்சனாவே இருந்தாலுமே குழந்தைய ஜன்னல் வழி அப்படி தூக்கி காட்டினா, பிளாங்கெட், அந்த குழந்தை பேர் ஐ திங்க் சோ, பிளாங்கெட்டை பெர்லின்ல வச்சு ஜன்னல் வழி அப்படி காட்டினா மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஸோ எல்லாரும் மனுஷங்க தானே. இது நிறைய நடக்குது மக்களே. ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர்ஸ்னா கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா இது என்னது? இது எனக்கு சில நேரம் சந்தேகமா இருக்கும். நிறைய டேரக்டர்ஸ், நிறைய டான்ஸ் மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் தான் கோரியோகிராஃப் பண்றாங்களோ, இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் டைரக்ட் பண்றாங்களா, இல்ல பாடல் ஆசிரியர்கள் அவங்களோட வரிகளா, இல்ல வேற ஒரு ஆள் எழுதி கொடுக்குறதா அவங்க பேர் போட்டு போடுறாங்களான்னு இப்ப எனக்கு கொஞ்சம் நாளா சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவங்க பொது வாழ்க்கையில அவங்க பேசும் பொழுதும், இல்ல பொது வாழ்க்கையில அவங்க நடந்து கொள்ளும் போதும் எனக்கு இல்லையே, அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லையன்ற மாதிரி தான் இருக்கு. நன்றி, வணக்கம். அதாவது மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு கொண்டாடப்படுற பிரபல நடன இயக்குனர் மற்றும் நடிகர் பிரபுதேவா சென்னையில் நடந்த ஒரு கலை நிகழ்ச்சியில் பரதநாட்டியம் ஆடிய வீடியோ வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. அது ரொம்ப தப்பாக ஆடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரபல சின்னத்திரை நடிகர் சஞ்சீவோட மனைவி பிரீத்தி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் பிரீத்தியோட கருத்துக்கு ஆதரவாக பேசி தனுஜா இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இப்போ இவங்களோட இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துகிட்டு இருக்குது.